ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கம்மஞ்சோறு தாங்க செய்ய போகிறேன். வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. வெளியிலே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. இப்போவே இந்த மாதிரி வெயில் அடிக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது நீராகாரம் சாப்பிட்டே ஆகணுங்க. அது பார்த்திங்கன்னா களியோ கம்மஞ்சோறோ நம்ம செஞ்சு சாப்பிடணும். முதல் தடவை நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா சொதப்பிட்டேன். ரெண்டாவது தடவையும் கொஞ்சம் தண்ணியாட்டவே ஆயிடுச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை எங்கள் வீட்டுக்கார் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கணக்காக தண்ணியெல்லாம் வச்சுருக்கிறாரு. வச்சுட்டு கொஞ்சம் உடச்ச கம்பியை தாங்க வாங்கிட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா 3 சொம்பு தண்ணி ஊற்றியிருந்தோம். பக்கத்தில் தண்ணி பத்தாதுக்கு கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும்னு சொல்லி அதுலேயும் கொதிக்க வச்சுருக்குறாங்க. எனக்கு இதில் பதம் கரெக்டாக இல்லைங்க. கஷ்டமான ரெசிபியெல்லாம் செஞ்சுட்டோம். ஆனால் இந்த கம்மஞ்சோறும் களியும் எனக்கு செய்யவே வர மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அளவு கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டில் தாங்க நல்லா உருண்டை பிடிச்சி வச்சேன். சூப்பராக வந்துருந்ததுங்க எங்கள் வீட்டுக்கார் செஞ்சது. கம்மஞ்சோறு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷத்துலேயே நான் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். உருண்டை பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கம்மஞ்சோறு செஞ்சு நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலான்ட்டு இருந்தாங்க. இது எங்கள் வீட்டுக்கார் செஞ்சது. நான் ஒரு நாள் செஞ்சு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.